ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கிளாம் ஃபேஷன். இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபரில் தான். சரிங்களா? எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங். அதாவது உங்களுக்கு நான் சொன்னபடி சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங். இன்னைக்கு நீங்கள் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு பீஸ் எடுத்தாலுமே நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறேன். அதான் இன்னைக்குரிய ஆஃபர். சரிங்களா? ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸ் ஈவன் நீங்கள் 250க்கு எடுத்தாலுமே சிங்கிள் பீஸ் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். சரி, அதர் ஸ்டேட்டுக்கு என்ன சிஸ்டர் அப்படின்னா 2 பீசஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேவா? தமிழ்நாடு சிங்கிள் பீஸ் நீங்கள் 250லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்னைக்கு கலெக்ஷன். அந்த 250ல் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலுமே தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங். பட் அதர் ஸ்டேட்டுக்கு அப்படி கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ 2 பீசஸ் எடுத்துக்கோங்க. 250ல் 2 பீசஸ் எடுத்தால் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். உங்களுக்கு ஓகேவா? 250க்கெல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வந்து நிச்சயமாக சொல்கிறேன் சாத்தியமே இல்லை. சரிங்களா? 250 வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் மார்ஜினில் வச்சு தான் நான் வைக்க முடியும். அதுலேயுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன்னா பார்த்துக்கோங்க நான் என்னோட மார்ஜின் எவ்வளோ குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒன்லி ஃபார் மை ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேவா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். சரிங்களா? ஏன்னா என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு என்னோட ஸ்வீட் லவ் அண்ட் தேங்க்ஸ். சரிங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நீங்கள் இதை வாட்ச் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் நான் வந்து என்ன ஆஃபர் கொடுக்குறேன், என்ன ப்ரைஸில் கொடுக்குறேன், என்ன சைஸஸில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் கொடுத்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. வெல்கம் டு கிளாம் ஃபேஷன். இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுதான். சரிங்களா? ஸோ பாருங்கள், நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக், நல்ல ஒரு கேஷுவல் யூஸ். இது வந்து டெய்லி யூஸ் இல்லைனா வந்து ஒரு கேஷுவலாக எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம், ஒரு மார்க்கெட் போகிறோம், ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா ஒரு கேஷுவல் யூஸ்க்காக மட்டும்தான். ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. ஓகேவா? காலேஜுக்கு போட்டுக்கலாம், இல்லை கேஷுவல் வேறாகவும் போட்டுக்கலாம். இல்லையா ஒரு பக்கத்தில் எங்கேயாவது நம்ம வந்து ஒரு ஷாப்பிங்க்கு போகிறோம், காய்கறி வாங்க போகிறோம், மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது காட்டன் ஃபேப்ரிக், இது ரயான் கிடையாது, காட்டன் ஃபேப்ரிக் இது. சரிங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் இல்லைன்னா லைட் கலர்ஸ்க்கே வந்து என்னதான் உள்ள லைனிங் கொடுத்தாலுமே டிரான்ஸ்பரன்சி இருக்க தான் செய்யும். சரிங்களா? அது வந்து தவிர்க்க முடியாது. அது அந்த கலரோட இன்டென்சிட்டி, அந்த கலரோட குவாலிட்டி. அது அந்த ஒயிட் கலர் இல்லைன்னா இந்த மாதிரியான லைட் கலர்ஸோட குவாலிட்டி அது நம்ம வந்து அது இயற்கை, அதை நம்ம மாற்றவே முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம ஒயிட் கலர் நம்ம விரும்புகிறோம், போடணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்ஸை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும். லைக் இன்னர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேர் பண்ணணும். ஸ்லிப்பு போட வேண்டியது இருக்கும், பெட்டிகோட்ஸ் போட வேண்டியது இருக்கும். அப்படி தான் நம்ம போட முடியும். சரிங்களா? ஈவன் நீங்கள் ஒயிட் கலரில் சாரீ கட்டினாலே உங்களுக்கு லைட்டாக டிரான்ஸ்பரன்சி இருக்கிற மாதிரி தானே நமக்கு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய ஹெவி சாரீஸை விட்டுருங்க. ஓகேவா? பட் ஆனால் காட்டனில், மல் காட்டனில், காதி காட்டனில் அந்த மாதிரிலாம் போடும்பொழுது நமக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னர்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கவலையே பட வேண்டியதே கிடையாது. அதுக்காக ஒயிட்டே போட முடியாதா அப்படின்னா தாராளமாக போடலாம். பட் நம்ம வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து இன்னர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி போடும் பொழுது நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படிங்கிற கவலையே பட வேண்டியதில்லை. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த கலெக்ஷன் தான். இது நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக். சரிங்களா? உள்ளர வந்து உங்களுக்கு லைனிங் கிடையாது. இது வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால அவங்க லைனிங் கொடுக்கல. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காட்டனில் வந்து லைனிங் திக்காக இருக்கிறதுனால அது வராது. சரிங்களா? பட் நான் உங்களுக்கு இன்னைக்கு வேர் பண்ணி ஏன் காட்டியிருக்கேன் அப்படின்னா நான் இதுக்குள்ளே வந்து ஒயிட் கலரில் என்னோட ஸ்லிப் வேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸ்லிப் போட்டு தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் வேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒருவேளை அந்த ஒயிட் வந்து உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஃபீல் இருந்தால் என்ன மாதிரி நீங்கள் ஸ்லிப் போட்டுட்டு தான் கண்டிப்பாக இது நம்ம போட முடியும். சரிங்களா? ஸோ நான் என்னோட ஸ்லிப் யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? கீழே வந்து நான் பிளாக் கலரில் லெகின் பேரப் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஷால், பிளெயின் ஷால், 99 ஷால் வந்து பேரப் பண்ணி சிம்பிளாக, ரொம்ப கிராண்டாலாம் நான் போடாமல் சிம்பிளாக ஒரு ஆங்கிள் லென்த்து லெகினும் ஒரு 99 ஷாலும் போட்டிருக்கேன். ரொம்ப சாண்டில் கலரும் கிடையாது. ஓகேவா? ரொம்ப சாண்டில் கலரும் கிடையாது, பியோர் ஒயிட்டும் கிடையாது. ஓகேவா? ஒரு மில்கி ஒயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒயிட்ல பிளாக் கலர்ல வெளியில பிரிண்ட் எதுவுமே கிடையாது. இந்த ஹாட்டின் வந்து ஃபேப்ரிக்லேயே எம்பாஸ்ட் ஆயிருக்கக்கூடிய டிசைன். சரிங்களா? கிளாத்லேயே இருக்கக்கூடிய டிசைன். அதனால பிரிண்ட்னு சொல்லி நீங்க பயந்துடாதீங்க, பிரிண்ட் கிடையாது. ஸோ அதில் பிளாக் கலர் கொடுத்துருக்குறாங்க. இது நான் எனக்கு எடுத்துட்டேன், அதனால பிளாக் புக்குடு அது வந்து எனக்கு புக் ஆயிடுச்சு. ஸோ கேட்காதீங்க, உங்களுக்கு நான் சாம்பிளுக்காக வேர் பண்ணி காட்டுறேன். பட் 5 கலர்ஸ் இருக்கு. சரிங்களா? 5 கலர்ஸ் இருக்குது.
அது மட்டும் தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பிளாக் இல்லை. வேணும் எனக்கு இல்லை சிஸ்டர் எனக்கு பிளாக் நீங்கள் புக் பண்ணி கொடுங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங்கில் நான் உங்களுக்கு எத்தனை வேணாலும் நான் புக் பண்ணி தரேன். சரிங்களா? எத்தனை வேணாலும் நான் புக் பண்ணி தரேன். பிளாக் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் யூ ஹாவ் டு பே ஃபார் இட். நான் வித்தின் 1 டேல உங்களுக்கு புக் பண்ணி நான் அழகாக உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? வேணுன்றவங்களுக்கு மட்டும். ஓகே, இதில் உள்ள கலர்ஸ் பார்த்துருவோமா? நல்ல ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிளாக் கலருக்கு ஏத்தாப்புல அழகாக வந்து 5 பட்டன்ஸ், பிளாக் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் நெக், பிளாக் பட்டன்ஸ், அதாவது எல்போக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. 3/4 கூட சொல்ல முடியாது, எல்போக்கு கொஞ்சம் கீழே இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. சரிங்களா? ஸோ நல்லா இது எல் சைஸ் மட்டும்தான், எம் அண்ட் எல் சைஸ் மட்டும்தான் வேர் பண்ண முடியும். எக்ஸ்எல் XXL இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. எம் அண்ட் எல் சைஸ் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னு வைங்களேன், நீங்களே வந்து ஷாக் ஆயிடுவீங்க. இது நீக்கும் கீழேயே வருது. நீக்கும் இங்கே இருக்கு எனக்கு நீக்கும் கீழேயே 2 இன்ச்சஸ்க்கு வருது. சரிங்களா? 41 பாயிண்ட் சம்திங், 41 எக்ஸாக்ட் கிடையாது, 41.5 இன்ச்சஸ் லென்த். அதாவது 41க்கும் 42க்கும் இடையில இருக்கு லென்த்து. சரிங்களா? டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்பலாம் இல்லை. அழகாக நம்ம அதுக்கு இன்னர்ஸ் போடும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. எல் சைஸஸ் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. காலேஜ் வேர் இல்லைனா ஒரு வெளியில் போட்டு போகிறதுக்கு. சரிங்களா? சும்மா ஒரு கேஷுவல் வேராக வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமே உங்களுக்கு இந்த ஹாட்டுன்னு வந்துடும். ஃபுல்லாக ஹாட்டு, ஃபேப்ரிக் எம்பாஸ்ட், பிரிண்ட் கிடையாது, எம்ப்ராய்டரியும் கிடையாது. இதோட ப்ரைஸ் ஒன்லி 250, சிங்கிள் பீஸ், ஃப்ரீ ஷிப்பிங். இன்டர்லாக்கோட இருக்குது, காட்டன் ஃபேப்ரிக். ஓகேவா? சூப்பரான ஒரு டிசைனில் இருக்குது. அண்ட் 250 ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே, 250 ஃப்ரீ ஷிப்பிங். எப்படி இருக்குது பாருங்க, லுக் எப்படி இருக்குது. கலர்ஸ் பார்த்துடலாமா? இதில் பிங்க். சரிங்களா? நல்ல ஒரு மில்க் ஒயிட், மில்கி ஒயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒயிட். ஸோ மில்கி ஒயிட் வித் நல்ல ஒரு பிங்க் கலர். ஓகே, எல் சைஸஸ் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. என்னதான் வந்து நீங்கள் வந்து எத்தனை ஸ்டிச்சஸ் இருந்தாலுமே ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டிச் நீங்கள் இதை வாங்கிட்டு போட்டு தான் ஆகணும். இப்போ நான் வந்து இதை எனக்கு எடுத்துட்டு நானே எனக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? நான் டெய்லரா அப்படின்னா இல்லை, நான் வெளியில் கொடுத்து எனக்கு ஒரு ஸ்டிச் இது நான் உள்ளே போட்டுக்கிட்டேன். சிங்கிள் ஒரு சிங்கிள் ஸ்டிச் நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அது ஏன்னா இந்த ப்ரைஸில் வந்து இன்டர்லாக்கு அப்புறம் வந்து உள்ளர லைனிங் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ ஒர்த்தோ அந்த அளவுக்கு தான் இருக்குமே தவிர, உள்ளர லைனிங் கொடுத்தா இதோட ரேட்டே வேறு 350 ஆகிடும். இன்டர்லாக் போட்டால் கண்டிப்பாக நான் 350க்கு கீழே கொடுக்கவே மாட்டேன். அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? இது ஏன் நான் உங்களுக்கு அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு லைனிங் கிடையாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், நம்ம அது அந்த உள்ளர இன்னர்ஸ் நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கிறணும். நான் இப்போவே சொல்லிட்டேன், பிடிச்சிருந்தா மட்டும் புக் பண்ணிக்கோங்க. எம் அண்ட் எல் சைஸஸ். இது வந்து ஆஃப் ஒயிட் வித் பிங்க் கலர். 42 இன்ச்சஸ், 42 இன்ச்சஸ், 41 to 42 இன்ச்சஸ் இருக்குது லென்த். பிடிச்சிருக்கிறவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க. யாரையுமே நான் ஃபோர்ஸ் பண்ணலை, வாங்கி தான் ஆகணும். பிடிச்சிருக்கவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க. உள்ளர லைனிங் கிடையாது, நல்ல காட்டன் இது. சரிங்களா? காட்டன் ஃபேப்ரிக் அவங்க கொடுக்கல, அவங்க லைனிங் கொடுக்காததுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? இது அப்படி தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ வந்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வேர் பண்ணியுமே காட்டிட்டேன். ஓகேவா? ஸோ பிடிச்சிருக்கிறவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க. ஸோ 250 ஃப்ரீ ஷிப்பிங், 250 சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஆஃப் ஒயிட் வித் ரெட் கலர். சூப்பராக இருக்குது. ரியலி சொல்கிறேன், ஒரு கேஷுவல் வேருக்கு அடி தூளாக இருக்கும். ரெட் கலரில் லெகின் போட்டு ரெட் ஷால் போட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்லி 250. காட்டன். ஓகேவா? இது நல்ல பியூர் காட்டன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், மிக்ஸ்டு காட்டன் தான். ஆனால் ஒரு மாதிரி மல் காட்டனும் கிடையாது. ஓகேவா? நல்ல காட்டன் கிளாத் தான் இது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா தெரியும். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு காட்டன், சூப்பராக இருக்குது. ஓகே, நல்ல சாஃப்டாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ரயான் கிடையாது, காட்டன் இது, ரயான் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த பட்டன்ஸ் இருக்குது, ரவுண்ட் நெக் இருக்குது, அதே மாதிரி நான் போட்டிருக்க மாதிரியே ஸ்லீவ்ஸ் இருக்குது. ஆல் ஓவர் த பாடியுமே ரெட் கலரில் ஹார்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 250 எம் அண்ட் எல் சைஸஸ், சிங்கிள் பீஸ், ஃப்ரீ ஷிப். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர். எல்லா கலர்ஸுமே அழகாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மஸ்டர்ட் கலர். எம் அண்ட் எல் சைஸஸ் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. 250 ஃப்ரீ ஷிப்பிங். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு பீகாக் க்ரீன். அழகாக இருக்குது, பீகாக் க்ரீன். ஓகேவா? பட்டன்ஸ் எல்லாத்துலேயுமே பிளாக் கலரில் தான் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நீட்டாக இருக்குது. பீகாக் க்ரீன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன் சூப்பரான ஒரு மெஹந்தி க்ரீன். நல்லா இருக்குது பாருங்கள், அழகான ஒரு க்ரீன் கலர்.
எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியாக வந்து ஃபேப்ரிக் எம்பாஸ்டு ஹாட்டின் டிசைன் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இதுக்கெலாம் வந்து அப்படியே இந்த கலரில் ஒரு லெகின் வித் ஷால் பேரப் பண்ணிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ எம் அண்ட் எல் சைஸஸ் ஒன்லி 250 ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே, நெக்ஸ்ட் கலெக்ஷன் போயிடுவோமா? நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ ஒரு கேஷுவல் வேர் இல்லைனா ஒரு டெய்லி வேர். சரிங்களா? அதே மாதிரி ஆஃப் ஒயிட்டில், பட் இது வந்து எக்ஸல் சைஸ். ஓகேவா? எக்ஸல் சைஸ், பட் சேம் தான். டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே சேம் தான். அந்த ரவுண்ட் நெக் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 3/4 அந்த எல்போ வரைக்கும் ஸ்லீவ்ஸ் இருக்கும். ஓகே, 41 to 42 இன்ச்சஸ் லென்த் இருக்கும். ஓகேவா? ஸோ பட் ஆனால் டிசைன் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் டால்ஃபின் இருக்கு. டால்ஃபின் வந்து அதில் வந்து நம்ம ஹாட்டன் ஒரே கலரில் பார்த்தோம் இல்லையா? பிளாக், ரெட், அப்புறம் வந்துட்டு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டால்ஃபின் வந்து உங்களுக்கு வித்தியாசமான கலரில் இருக்குது. லைக் ஆரஞ்ச், பிங்க், ரெட், மஸ்டர்ட், க்ரீன், எல்லோன்னு சொல்லிட்டு வித்தியாசமான கலரில் மல்டி கலரில் இருக்குது. சரிங்களா? இதுவுமே நீங்கள் வாங்கிட்டு உள்ளர ஒரு ஸ்டிச் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பாட்டுக்கு இருக்கும். ஓகேவா? ஸ்டிச்சஸில் எந்த ப்ராப்ளமே இருக்காது. இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஒரு 250 வித் ஃப்ரீ ஷிப்புக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அஃபோர்டபுள் தான். ஓகேவா? அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் வந்து 599, 699, 799 ரேஞ்சுக்கு நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அது இருக்கும். சரிங்களா? ஸோ உள்ள லைனிங் இல்லை, பட் நல்லா திக்காக தான் இருக்குது. பட் ஆனால் எனிவே நம்ம வந்து இதை வந்து உள்ளர ஸ்லிப்பாவது பெட்டிக்கோட்டாவது போட்டு தான் போட முடியும். நான் இப்போவே சொல்லிடுறேன். சரிங்களா? பட் ரொம்பலாம் டிரான்ஸ்பரன்சி இல்லை. நான் ஸ்லிப்பு போட்டு தான் இருக்கேன். ரொம்ப டிரான்ஸ்பரன்சிலாம் இல்லை. இது காட்டன்ங்கிறதுனால தான் அவங்க கொடுக்கல. ப்ளஸ் இந்த பட்ஜெட்டில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ 250 தான். இதுவுமே எக்ஸல் சைஸ் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. அதில் டபுள் எக்ஸல்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் மெஷர் பண்ணதில் 42 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸல் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸல் சைஸ் மட்டும். ஆஃப் ஒயிட் வித் மல்டி கலர் டால்ஃபின்ஸ், நல்ல சூப்பராக இருக்குது. 42 இன்ச்சஸ் லென்த் இருக்குது. நான் அப்போ காட்டின மாதிரி தான். சரிங்களா? 42 இன்ச்சஸ். அதை விட இது கொஞ்சம் லென்த், அதாவது எக்ஸல் சைஸ் அப்படிங்கிறதுனால லென்த் வந்து 42 இன்ச்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. என்னோட லுக் இப்படி ஓகே, வண்டர்ஃபுல்லாக இருக்கும். அழகாக நீட்டாக இருக்குது. இதில் உள்ள கலர்ஸ் பார்த்துருவோமா? எக்ஸல் சைஸ் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. 250 ஃப்ரீ. நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன் பாருங்கள். அதில் வந்து நல்ல ரெட்டெல்லாம் இருந்துச்சு இல்லையா? இதில் ரெட்டுக்கு பதிலாக ப்ளூ வித்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்குறாங்க. காஃபி ப்ரௌன். ஓகே, ப்ளூ வித் காஃபி ப்ரௌன். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் பொழுதே உங்களுக்கே இந்த கலர் காம்பினேஷன் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இதில் க்ரீன், மஸ்டர்ட் அண்டு ப்ளூ கலர் கொடுத்து நல்ல காஃபி ப்ரௌன் கொடுத்துருக்குறாங்க. டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப். 250 எக்ஸல் சைஸ் ஃப்ரீ ஷிப்பிங். நெக்ஸ்ட் ஒன், இந்த ப்ளூ வேற. நம்ம அப்போ பார்த்தது ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ. இது நல்ல ஒரு நேவி ப்ளூ, க்ரீன், ப்ரௌன் அண்டு மஸ்டர்ட். சரிங்களா? ப்ளூலேயே வந்து இது நேவி ப்ளூ கலர். ஓகே, எல்லாமே வந்து ஓகே பிரிண்டட். இது ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் இது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, நல்ல ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து சோக் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் லேஸாக அலசி போடுற மாதிரி தான் இருக்கும். காட்டன் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நேரம் வந்து இதை ஊற வைக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸல் சைஸ் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. ஒன்லி எக்ஸாக்டாக இது 42 இன்ச்சஸ் இருக்குது. செஸ்ட் சைஸ் வந்து 42 இன்ச்சஸ் இருக்குது. நல்ல ஒரு ரெட் அண்டு ஓகே ஒரு க்ரீன் கலர், ரெட் கலர், மஸ்டர்ட் கலர் அண்ட் ஒரு பீச் கலர். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மல்டிபிளான அது கலர்ஸில் இருக்குது. ஸோ யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒன்லி 250 எக்ஸல் சைஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே, நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து அதே மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட்டில் நம்ம பட்டர்ஃப்ளை, அப்புறம் வந்துட்டு ரோஸ், ஓகேவா? அப்புறம் வந்து ஹாட்டன்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த ஷார்ட் அம்ப்ரலாவில். அதே மாதிரி இது ஒரு நல்ல மல் காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எலிஃபேண்ட் போட்ட மாதிரி மல் காட்டனில் ஆஃப் ஒயிட் வித் பிளாக் கலரில் எலிஃபேண்ட் போட்டிருக்கு. சரிங்களா? நான் வந்து உருவம் போட்டுக்குவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து எலிஃபேண்ட் போட்டிருக்கு. நான் சொல்லியே தான் கொடுக்குறேன். சரிங்களா? இது நான் போடுவேன்னு சொல்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா ரவுண்ட் நெக்கில் மல் காட்டனில் ஃபுல் லைனிங்கோட, கைக்கு லைனிங் வராது, பட் ஆனால் ஃபுல் லைனிங்கோட. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃப்ரில் வருது பாருங்கள். இந்த இடம் வரைக்கும் வந்து உங்களுக்கு லைனிங் வந்துடுது. இங்கே வரைக்கும் லைனிங் வருது, கீழே வந்து லைனிங் வராது. கீழே இருக்க அந்த ஃப்ரில் டாமன் பார்ட்டில் ஒரு ஃப்ரில் கொடுத்துருக்காங்களே, அதில் லைனிங் வராது. லென்த் வந்து 47 இன்ச்சஸ் வருது. ரவுண்ட் நெக்கு. ஆல் ஓவர் த பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபேண்ட் வந்து எம்ப்ராய்டரியில் இருக்குது. பட்டர்ஃப்ளை எம்ப்ராய்டரி பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த எலிஃபேண்ட்டில் எம்ப்ராய்டரியில் இருக்குது.
டிரான்ஸ்பரன்சி கிடையாது, ஏன்னா அதில் லைனிங் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பே போடாமலேயே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்குது. சரிங்களா? நான் சொல்லிடுவேன் இதில் ஸ்லிப்பு நான் போட்டிருக்கேன், போட்டு தான் போட முடியும், இதில் போட தேவையில்லைன்னு நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு. லைனிங் கிளாத் வந்து உங்களுக்கு காட்டனில் வராது. காட்டனில் வந்ததுன்னா சுருங்கிரும் இல்லையா? ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா கிரேப் மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க. இன்டர்லாக்கோட வருது, ஆரிஃபா பிராண்டு. சரிங்களா? லெங்த் வந்து 47 இன்ச்சஸ். கீழே வந்து அழகாக ஒரு ஃப்ரில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 2-3 பேர் என்கிட்ட நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருமே சூப்பரான ரிவ்யூ கொடுத்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் 1 or 2 people தான், 2 பேர் தான் என்கிட்ட வந்து ரிவ்யூ கொடுத்தாங்க. இது நல்லா இல்லை, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ரிவ்யூ அவங்க கொடுப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட ரிவ்யூ கொடுக்குறதுல எந்த தப்புமே கிடையாது. சரிங்களா? பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா நீங்கள் காசு போட்டு வாங்குறீங்க இல்லையா, உங்கள் ரிவ்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஐ வில் ட்ரை டு கிவ் யூ த பெஸ்ட் நெக்ஸ்ட் டைம். அவ்வளோதான். சரிங்களா? பட் இந்த தடவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி ரொம்ப இல்லை. சரிங்களா? நான் முதல்ல காட்டினது 250 கொடுத்தேன் இல்லையா, அதில் வந்து உள்ளர லைனிங் இல்லாததுனால நீங்கள் உள்ளர கண்டிப்பாக ஸ்லிப்போ பெட்டிகோட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டு தான் ஆகணும். பட் இதுக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க கிரேப் மெட்டீரியலில் லைனிங் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி இல்லை. நான் சொல்லிட்டு தான் போடுறேன். நான் இப்போ இதில் வந்து ஸ்லிப்பு வேர் பண்ணலை, ஒன்லி பிரேசியர் மட்டும் தான் போட்டிருக்கேன். கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எங்கேயுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை. கீழேயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் வரைக்கும், அதாவது நீ லெவலில் வரைக்கும் அவங்க வந்து கிரேப் மெட்டீரியலில் லைனிங் கொடுத்துருக்குறாங்க. கீழே டாமன் பார்ட்டில் வர்ற ஃப்ரில்லுக்கு மட்டும் லைனிங் இல்லை, கைக்கு லைனிங் இல்லை. மற்றபடி இன்டர்லாக்கோட இருக்குது, ஸ்டிச்சஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நல்லா நெருக்கமாக ப்ளீட்ஸ் கொடுத்து அழகாக வந்து இந்த ஃப்ளேரிங் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அழகாக அந்த ஃப்ளேரிங்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ளேரிங் இந்த அளவுக்கு இருக்கும். லெங்த் வந்து 47 இன்ச்சஸ், 47 to 48 இன்ச்சஸே இருக்குது. சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. சைஸஸ் ML, XL, XXL 4 சைஸஸ் அவைலபிள். 450 ஃப்ரீ ஷிப்பிங். 450 ஃப்ரீ ஷிப்பிங் இன்சைட் தமிழ்நாடு. கேன் யூ பிலீவ் இட்? அன்பிலீவபிள் ப்ரைஸில் தான் நான் இன்னைக்கு கொடுக்குறேன். சரிங்களா? 450 ஃப்ரீ ஷிப்பிங் இன்சைட் தமிழ்நாடு. அவுட் சைட் தமிழ்நாடு டேக் 2 ஃபார் ஃப்ரீ ஷிப்பிங். சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த குர்த்தி யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஒன்லி 450 ஃப்ரீ ஷிப்பிங் இன்சைட் தமிழ்நாடு. M2 XXL சைஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்துருவோமா? இதெல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்தது தான், இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். கேட்டவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் நான் ஆர்டர்ஸ் எடுப்பேன். சரிங்களா? ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன், என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் நான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பேனே தவிர மற்ற யாருக்கும் கிடையாது. சாரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தரேன். இல்லை சிஸ்டர் எனக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கே வேண்டாம், நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? பட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங், சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறேன். ஓகே, இது வந்து நல்ல ட்ரெண்டிங்கான வீனக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் மல் காட்டன் வித் லைனிங். சரிங்களா? மல் காட்டன் வித் லைனிங். 47 இன்ச்சஸ் லெங்க்ல வருது. கைக்கு உங்களுக்கு லைனிங் வராது. தெரியுதா உங்களுக்கு? லைனிங் இருக்கிற இடமும் இல்லாத இடமும் உங்களுக்கு தெரியுதா? கைக்கு லைனிங் தேவைப்படாது இல்லையா? வராது. எம்ப்ராய்டரி வந்து ஃபுல்லா அந்த ரோசஸ் வந்து அழகா கிரீன் கலர் லீஃப் வித் ரெட் கலர் ரோசஸ் வச்சு அழகா வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு முட்டி வரைக்கும் லைனிங் வரும். அதுக்கு கீழே அந்த டாமன் பார்ட்டுக்கு லைனிங் வராது. சரிங்களா? நான் சொல்லிட்டேன், இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன், நீ வரைக்கும் லைனிங் வந்துடுது. நான் ஏன் உங்களுக்கு வேர் பண்ணி நான் காட்டுறேன் அப்படின்னா அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கே வரைக்கும் லைனிங் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியே கொடுக்குறேன். சரிங்களா? மற்றபடி இன்டர்லாக் இருக்குது. ஓகேவா? ஆரிஃபா பிராண்டட் தான். 47 to 48 இன்ச்சஸ் லெங்த் இருக்குது. அண்ட் உங்களுக்கு யோக் பாட்டுக்கு கீழே ஃபுல்லாகவே வந்து அந்த அழகாக வந்து ப்ளீட்ஸோட கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டிங் ரோப் இருக்குது. சரிங்களா? உள்ளர லைனிங் இருக்குது. ஃபுல்லாக ஆல் ஓவர் த பாடி. ஃப்ரண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி வரும். ஓகே, நல்ல ஃப்ளேரிங் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்லி 450 சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங். 450. போன வாரம் வரைக்கும் நான் இதை 450 வித் ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ உங்களுக்கு 450 சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஏன் அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும். ஓகேவா? நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணின ஸ்க்ரீன்ஷாட் வேணும், அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஆர்டரே எடுப்பேன். சரிங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணின ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் நான் ஆர்டரே எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பேன். சரிங்களா? என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை நம்பி என்கிட்ட வாங்கின நிறைய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர் தான் இன்னைக்கு நான் கொடுக்க போகிற ஆஃபர். ஸோ
இந்த 47 to 48 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய இந்த ரோஸ் எம்ப்ராய்டரி உள்ள இந்த அழகான குர்த்தி ஒன்லி M2 XXL சைஸஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ML XL XXL சைஸஸ் புக்கிங்க்கு வந்துருங்க. 450 இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். சேம் இதே ஷார்ட் அம்பர்லால சரிங்களா இந்த ரோசஸ்க்கு பதிலாக ஓகேவா ஹாட்டன் எம்ப்ராய்டரி போட்டிருக்கக்கூடியது நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு சரிங்களா. ஹாட்டன் எம்ப்ராய்டரி பாருங்கள், எல்லாமே இது எம்ப்ராய்டரி பிரிண்ட் கிடையாது. நான் பிரிண்டே வந்து இன்னைக்கு நான் காட்டவே இல்லை, எல்லாமே எம்ப்ராய்டரி. ஆஃப் ஒயிட் மல் காட்டன் வித் நீ லெங்த் உங்களுக்கு கிரேப் லைனிங் வந்துடும் சரிங்களா. ஃபுல்லாக ஹாட்டன் எம்ப்ராய்டரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வி நெக்கு ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த எலிஃபேண்ட்டில் உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு காட்டினேன். இதில் வந்து வி நெக்கு வித்து சைடில் அட்ஜஸ்டிங் ரோப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு. ஹாட்டனில் வந்து ரவுண்ட் நெக் வித் 3 வுடன் பட்டன்ஸ் அட் த ஃப்ரண்ட். யோக்குக்கு கீழே நல்லா அழகாக இதே மாதிரி நெருக்கமாக ப்ளீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லீவ்ஸில் வந்து நான் போட்டிருக்க மாதிரியே எலாஸ்டிக் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஸ்லீவ்ஸில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இதில் ஹாட்டனில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறாங்க. சைடில் அட்ஜஸ்டிங் ரோப். ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஹாட்டன் கொடுத்துட்டாங்க சரிங்களா. பேக்கில் வந்து இருக்காது, உங்களுக்கு பிளெயினாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதோடைய டிஸ்கிரிப்ஷன். சேம் 47 to 48 இன்ச்சஸ் லென்த், நீ லென்த் வரைக்கும் உங்களுக்கு லைனிங் வருது. 450 சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சரிங்களா. M2 XXL சைஸஸ் அவைலபிள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது தான் சரிங்களா, மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேரோ ஓகே வீனக் வந்துடுது. அழகாக வந்து இதில் வந்து வீனக் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சைடில் அட்ஜஸ்டிங் ரோப்பு இதில் இல்லை, பட் ஆனால் அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அண்டு கீழே டாமன் பார்ட் வரைக்கும் அந்த ஸ்பேரோவுடைய எம்ப்ராய்டரி வந்துடும். பேக் சைடு பிளெயினாக தான் வரும் சரிங்களா. பேக் சைடு எல்லாத்துலேயுமே பிளெயினாக தான் வரும். ஸ்லீவ்ஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்பேரோ வந்து கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே வந்து ஸ்பேரோ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேரோ வந்து உங்களுக்கு மைல்டான கலரில் பிங்க், மஸ்டர்ட் அண்ட் கிரே கலரில் அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது. நீ வரைக்கும், நீ முட்டி வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ரில் வருது இல்லையா, இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லைனிங் வராது. அது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ரில் வரைக்கும் கிரேப்பில் லைனிங் கொடுத்துருக்குறாங்க வித் இன்டர்லாக்கோட. M2 XXL சைஸஸ் அவைலபிள். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 2 ஷால் காட்டுறேன். ஷிம்மர் ஷால், இதுவும் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா மேட்சாக வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு லெகினும் அவைலபிளாக இருக்குது XL XXL சைஸில். ஓகே, இந்த ஷால் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வந்து பிரிண்டடில் நல்ல ஒரு பேபி பிங்க்கில் இந்த ஷாலும் இருக்குது வித் இதோட லெகினும் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஸோ யாருக்காவது ஷால் தேவைப்பட்டால் அவங்க இதோட சேர்த்து வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. குர்த்தியோட சைஸஸ் வந்து M2 XXL சைஸஸ் 450 ஃப்ரீ ஷிப்பிங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துருவோமா. சூப்பரான ஒரு அழகான ஒரு பேபி பிங்க், நல்லா இருக்குது. நல்ல பேபி பிங்க்கில் அழகாக வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. நல்ல பேபி பிங்க்கில் பட்டர்ஃப்ளை எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே வந்து பட்டர்ஃப்ளை எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறாங்க. நீ வரைக்கும் உங்களுக்கு வந்து அழகாக வந்து கிரேப்பில் வந்து லைனிங் கொடுத்துட்டாங்க. நீ வரைக்கும் இருக்கும் சரிங்களா. கீழே டாமன் பார்ட்டில் மட்டும் இருக்காது. ஓகே, இதுக்கு நீங்கள் பிளாக் வந்து மேட்ச் பண்ணாலே நீட்டாக இருக்கும். நான் பிளாக் பேண்ட்டு தான் போட்டிருக்கேன், பிளாக் ஷால் போட்டாலே நீட்டாக இருக்கும். இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கலர் நீங்கள் வந்து பேரப் பண்ணி நீங்கள் வந்து லெக்கினும் ஷாலும் போட்டிங்கன்னா அதுவே நீட்டாக தான் இருக்கும் சரிங்களா. உள்ளர வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. நல்ல அழகாக கிரேப்பில் திக்காக லைனிங் கொடுத்துருக்குறாங்க. இன்டர்லாக்கோடு இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் 250லேருந்து ஆரம்பித்து 750, 950, 1500 நீங்கள் எது எடுத்தாலும் சரி, நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஜஷன் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சு உள்ளர போட்டுக்கோங்க சரிங்களா. வாங்கின உடனே ஒரு ஸ்டிச்சு உள்ளர போட்டுக்கோங்க சரிங்களா. நோ மேட்டர் வெதர் உள்ளர இன்டர்லாக் இருக்குது இல்லை, அதெல்லாம் தாண்டி நமக்கு நம்ம ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லையா, காசு போட்டு வாங்கினது. ஸோ அதுக்காக வாங்கின உடனே ஒரு ஸ்டிச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இதில் இன்டர்லாக் இருக்குது, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது நல்ல அழகான ஒரு பேபி பிங்க், சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதில் XXL கிடையாது, ML XL மட்டும் புக் பண்ணிக்கோங்க. XXL கிடையாது சரிங்களா. ML XL சைஸஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லாவெண்டர் ஷேடு. நல்ல ஒரு மல் காட்டனில் அழகான ஒரு லாவெண்டர் ஷேடு. இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் மாதிரி துளி அளவு கூட வந்து உங்களுக்கு இதிலெல்லாம் டிரான்ஸ்பரன்சியே இருக்காது. ஏன் அப்படின்னா ஒயிட் அண்ட் அந்த பிங்க்லலாம் வந்து லைட்டாக டிரான்ஸ்பரன்சி இருக்கும். லைட்டு தான், ரொம்பலாம் இல்லை. நான் வந்து சொல்லுவேன் அதில் டிரான்ஸ்பரன்சியே இல்லைன்னு. பட் ஆனால் உங்களுக்காக ஒரு டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறேன், லைட்டாக இருக்கும் சரிங்களா.
ஒயிட் கலர்லலாம் வந்து இருக்க தான் செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுலலாம் துளி அளவு கூட இல்லை, 0% டிரான்ஸ்பரன்சி இதில். ஏன்னா இந்த கலர் அந்த மாதிரி சரிங்களா. உள்ளர வந்து அழகாக வந்து உங்களுக்கு கிரேப் லைனிங் கொடுத்துருக்கனால நீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த லாவெண்டர் ஷேடில் அழகாக பிங்க் கலர், க்ரீன் கலர் அண்ட் மஸ்டர்ட் கலரில் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பட்டர்ஃப்ளைஸ் வந்து நல்லா அழகாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறாங்க. பட் அதனால் இதில் இருக்கக்கூடிய சைஸஸ் வந்து எம் அண்டு XXL மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே, எம். இப்போ XXL வந்து எக்ஸல் ஆல்சோ கேன் போடலாம். எக்ஸல் கூட நீங்கள் இந்த XXL வாங்கிட்டு லைட்டாக நீங்கள் ஆல்டர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. எம் XXL மட்டும் தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எம் சைஸ் உள்ளவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க அண்டு XXL உள்ளவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. எக்ஸல் நீங்கள் XXL வாங்கி லைட்டாக ஆல்டர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் சரிங்களா, ஆர்டர் போட்டுக்கோங்க. பட் ஓகே, லாஸ்ட்டாக இது ஒன்று மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் மீதி இல்லை லாங் அம்பர்லாஸ் எல்லாமே நான் நாளைக்கு காட்டுறேன் சரிங்களா. இது பார்த்தாலே தெரியுதா, இருக்கிறதுலே தெரியுதா உங்களுக்கு? இது XXL சைஸு நான் பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக என்னோட ட்ரெஸ் மேலே நான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா. ஸோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு லுக்கு காட்டுறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் ட்ரெஸ்ஸு மேலே போட்டுமே தொலைன்னு தான் இருக்குது. ஓகே, டீல் ப்ளூ. ஓகே, டீல் ப்ளூவில் இருக்குது, அழகாக இருக்குது. பாகிஸ்தானி டிசைன் நல்ல சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்ல பைத்தானிக் பார்டர் கொடுத்துருக்குறாங்க. பாகிஸ்தானி டிசைன் கொடுத்து கீழே டாமன் பார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக சூப்பராக சில்கி கிளாத்தில் உங்களுக்கு வந்து பாகிஸ்தானி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அழகான ஒரு ஷார்ட் அம்பர்லா 47 to 48 இன்ச்சஸ் தான் இருக்கும். நெக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஒரிஜினல் மிரர் அண்ட் கர்தானா ஒர்க் வண்டர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரிஜினல் மிரர் வித் கர்தானா ஒர்க்கில் வந்து அவ்வளோ அழகாக ஜுவல் நெக் பேட்டர்னில் வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. XXL சைஸ் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. XXL உள்ளவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது நல்ல ஒரு டீல் ப்ளூ. இதில் உள்ள கலர்ஸ் பார்த்துடலாமா? இது வந்து டீல் ப்ளூ வித் நல்ல ஒரு பிங்க் கலர் பாகிஸ்தானி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பிளாக் கலர். ஓகே, பிளாக் கலர் வித் அந்த டிசைன் பாருங்கள். இதுதான், இது வந்து உங்களுக்கு ஸ்லீவ்ஸோடைய எட்ஜஸ்லையும் கொடுத்துருப்பாங்க அண்ட் டாமன் பார்ட்லேயுமே கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்குது. நல்ல சில்கி ஃபேப்ரிக், இது மட்டும் சில்கி ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அட்ஜஸ்டிங் ரோப் வந்துடும். ஸோ XXLக்கு கரெக்டாக இருக்கும். 44 இன்ச்சஸ் இருக்குது. எக்ஸல் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளாக் கலர் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நல்ல ஒரு ஒயின் கலர். என்ன கலர் யாருக்கு பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்துடுங்க. ஓகே, ஒரு ஒயின் கலர். அடுத்தது சூப்பரான ஒரு மில்கி ஒயிட். ஓகே, மில்கி ஒயிட் அதுலேயுமே சேம் தான் நான் போட்டிருக்க அதே மாதிரியே ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி ஒரு டிசைன். ஓகே, பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்டிங் ரோப், கீழே டாமன் பார்ட்டில் இந்த மாதிரி அழகான ஒரு கராச்சி பார்டரில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத் மட்டும் அழகாக சில்கி கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ரயான். ஓகேவா, ஃபுல் இன்டர்லாக் ஆரிஃபா பிராண்டு, ஒண்டர்ஃபுல்லான ஒரு திக்கான ரயான் ஃபேப்ரிக், திக்காக ப்ரீமியம் ரயான் ஃபேப்ரிக். ஓகே, ஸோ சூப்பராக இருக்கும். ஓகே, யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்துருங்க. இதோட ப்ரைஸ் 450 சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேவா, 450 சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு 450க்கு இவ்வளோ அழகான ஒரு குர்த்தி வந்து நிச்சயமாக சொல்கிறேன் அஃபோர்டபுள். ஏன்னா அந்த கிளாத் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த டீல் ப்ளூலாம் ஒண்டர்ஃபுல்லாக, எல்லா 4 கலர்ஸுமே ஒண்டர்ஃபுல்லான கலர்ஸு. பிளாக் அண்ட் மில்கி ஒயிட் அண்ட் ஒயின் கலர் அண்ட் இந்த டீல் ப்ளூ எல்லாமே சூப்பரான அடிப்பொலியான கலர்ஸு. ஓகேவா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்லி XXL சைஸ் மட்டும் தான். இது 44 இன்ச்சஸ் இருக்குது. எக்ஸல் வேணாலும் வாங்கி லைட்டாக ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஸோ XXL எக்ஸாக்ட் சைஸ். எக்ஸல் வேணுங்கிறவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்துருங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஒன்லி உங்களுக்கு 450 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு. அவுட் சைட் தமிழ்நாடு 750க்கு மேலே எடுக்கும் பொழுது மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு பார்த்த எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மண்டே வந்து உங்களுக்கு இப்போ நான் காட்டின எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாங் இருக்குது சரிங்களா. ஸோ நான் மண்டே ஒன்லி லாங் மட்டும் காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் ஷார்ட் மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஒரே ஒரு சைடு ஓப்பன் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்டாக தான் நம்ம பார்த்தோம். ஷார்ட் அம்பர்லா மட்டும் தான் பார்த்தோம். ஸோ மண்டே வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு லாங் அம்பர்லாஸ் மட்டுமே காட்ட போகிறேன். ஃபுல் லென்த் இருக்கக்கூடிய 49 to 50 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய லாங் அம்பர்லாஸ், பார்ட்டி வேர், ஃபெஸ்டிவல் வேர், ஃபங்க்ஷன் வேர் அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி நல்ல லாங் அம்பர்லாஸ் காட்ட போகிறேன். லாங்லேயே உங்களுக்கு ரோஸ் எம்ப்ராய்டரி, பட்டர்ஃப்ளை இருக்குது, பட்டர்ஃப்ளைலேயே சில கலர்ஸ் இருக்குது. அண்ட் ஜார்ஜெட்டில் லாங் அம்பர்லா காட்ட போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் பிராண்டடாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வீடியோ வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இன்னைக்குரிய எதிலையாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் போடுங்க. இன்றைக்கி நான் டிஸ்பேச் பண்ணிடுவேன். ஸோ தட் யூ வில் கெட் டுமாரோ. நாளைக்கே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே கண்டிப்பாக கிடைச்சிரும். ரொம்ப இன்டீரியராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மண்டே கிடைக்கும். ஓகேவா? மெயினில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாளைக்கே உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ எல்லா டிஸ்கிரிப்ஷனுமே தெளிவாக நான் கொடுத்துட்டேன். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் புக் பண்ணால் போதும். சரிங்களா? உங்களுக்கு அதெல்லாம் ஓகே, சாட்டிஸ்ஃபைட், நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கு, ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறமா இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. நல்லா யோசிச்சுட்டு என்கிட்ட டவுட் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் உங்களுக்கு தெரியும். கலர் லைட்டாக பிரைட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு ஷேடு லைட்டாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, சைஸஸ்க்கும் கலருக்கும் நமக்கு எக்ஸ்சேஞ்சு கிடையவே கிடையாது. நீங்கள் சொல்கிற சைஸ் நான் கண்டிப்பாக அனுப்புவேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. சரிங்களா? சைஸ்க்கு மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்கள் எக்ஸல் வாங்கியிருப்பீங்க, திடீர்னு திருப்பி எனக்கு எல் வேணும் இல்லை டபுள் எக்ஸல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அது சோல்ட் அவுட் ஆகிருக்கும் இல்லையா? நீங்கள் வாங்கின அந்த எக்ஸல் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை ஆகிடும். சரிங்களா? அதனால் உங்கள் சைஸ் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த சைஸில் ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்கேஸ் சைஸில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாகவே போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி ஆல்டர் பண்ணிக்கலாம். டைட் ஆயிடுச்சுன்னா நமக்கு பத்தாது. அதனால் நீங்கள் ஒரு சைஸ் பிக்கராகவே போய்க்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்த பட்சத்தில். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டேக் கேர். Meet you in the next video. Till then, it is Reena signing off.